வணக்கம். அதிமுக எடப்பாடி கண்ட்ரோலில் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சிலர் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சில தகவல்லாம் வந்திருக்கு. அந்த தகவலில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு கொண்டாட்டங்கள் சசிகலா தரப்பு மூலமாக நடத்தப்பட்டிருக்கு. அதில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், சில மாவட்ட செயலர்கள் எல்லாமே கலந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அந்த பார்ட்டி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் வெங்கடேஷ் தலைமையில் இந்த பார்ட்டி நடந்திருக்குது. இந்த பார்ட்டியில் வேலுமணி, தங்கமணி எல்லாம் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சசிகலா ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருக்கும்போது அவங்க மூலமாக பலன் அடைஞ்சவங்க தான் வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்கள் எல்லாமே. அவங்க மூலமாக கட்சியில் செல்வாக்கான ஒரு பதவி, எம்எல்ஏ, அப்புறம் மினிஸ்டர், இப்படியெல்லாம் அவங்க நினச்சி ஜெயலலிதாட்ட சொல்லி ஜெயலலிதா மூலமாக பதவிக்கு வந்தவங்க தான். அதனால் சசிகலாவுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இன்னமும் வச்சுருக்கிறாங்க. அதே போல் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் அந்த பார்ட்டியில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் ராவணன், கலியபெருமாள், டாக்டர் வெங்கடேஷ் இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்க மூலமாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி பதவி வாங்கினவங்களில் நிறைய பேர் இந்த இதில் டாக்டர் வெங்கடேஷ் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த விழாக்களில் தீபாவளி கொண்டாட்டத்தில் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உதயகுமார் கலந்துருக்கிறார். அவர் எங்கே வேணாலும், எப்போ வேணாலும், எப்படி வேணாலும் மாறுவார் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு குறிப்பாக ஒரு எடப்பாடி பழனிசாமியில் ஒரு கோபம் இருக்குது. என்ன கோபம் அப்படின்னா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை இவர் கொடுத்தாரு. ஆனால் இவரால் வாங்கவே முடியல. அதிமுகவில் இத்தனை எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, இவர் நினச்சா வாங்க முடியும். ஆனால் இவர் சும்மா அப்படியே நடிக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் மட்டும் அப்படியே பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. சபாநாயகர்கிட்ட இதை ஒரு காரணமாக வச்சு வெளிநடப்பு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறத தவிர இவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக தனக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடச்சிருக்கும், ஓபிஎஸ்ஸை பக்கத்தில் உட்கார விடாமல் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அவரை நம்பி பிரோஜனமே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் உதயகுமாரே போயிட்டார். உதயகுமார் எப்போ வேணாலும் எங்கிட்டு வேணாலும் யார் சைடு பவர் இருக்குதோ அந்த சைடு போய் ஜால்ரா அடிச்சிடுவார் கப்புன்னு. இப்போ அப்படி தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அங்கே டாக்டர் வெங்கடேஷ் கூட்டின அந்த பார்ட்டியில் உதயகுமார் போய் கலந்துருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவரும் போய் கலந்துருக்கிறாரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவுனால இருந்தவங்க தான். எடப்பாடி பழனிசாமினால் பெருசாக ஒன்றும் கண்டுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பாஜக எதிர்ப்பு, பாஜக விட்டு விலகிட்டோம், கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க வெறுக்கிறாங்க. பாஜகவோட நம்ம கூட்டணி தொடர்ந்தால் தான் நமக்கு நல்லது. இல்லை திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துச்சு, அது வரும் அப்படின்னு சர்வேலாம் சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளை உண்டில்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. எல்லாத்து மேலேயும் வழக்கு பாக்கி இருக்குது. அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்தாங்கன்னா குப்பையாகிடுவாங்க, எல்லாருமே அரசியலில் காணா போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போவோமே, நம்ம ஆட்சிக்கு வராது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அமைச்சர் ஆகுமா அப்புறமா நம்ம யோசிச்சுக்கலாம், முதல் எம்எல்ஏ ஆகுமா, நமக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பட்சத்தில் திரும்பவும் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் நினைவாகும் போது நம்ம பாஜக எதிர்ப்பு மனநிலையில் போவோம். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம பாஜகவை அனுசரித்து போகணும்னு நினைக்கிற இந்த எடப்பாடி கூட இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாமே தனியாக ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. டாக்டர் வெங்கடேஷ் தலைமையில் இந்த மீட்டிங் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற சில குளறுபடியான விஷயங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒன்று தான். எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆளுமை மிக்க ஒரு பொதுச்செயலாளர் அப்படின்னு காட்டிக்க ஆசைப்பட்டாலும் கீழே இருக்க நபர்கள் எல்லாமே அவங்க தன்னிச்சையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு காதுக்கும் போயிருக்குது. சசிகலா வச்ச இந்த பார்ட்டியில் பிரம்மாண்டமாக ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, அரசியலுக்குள்ளே அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க, பாஜக ஏதாவது க்ரீன் சிக்னல் கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை அவங்க வழக்கு வேறு, பொதுச்செயலாளர் வழக்கு வேறு பெண்டிங்கில் நிற்கிது, இது வேறு அங்கிட்டு ஓகே ஆகிடுமா இப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா சந்தேகமும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்குது. திரும்பவும் சசிகலா கையில் பொதுச்செயலாளர் பதவி போயிடுமா, கட்சி போயிடுமா அப்படிங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசும்போது சில விஷயங்களுக்காக வெளிநடப்பே பண்ணிடுறாரு. சபாநாயகர் பதில் சொல்கிறாரு, அமைச்சர் சொல்ல வேண்டியதுக்கு சபாநாயகர் பதில் சொல்கிறாரு, அப்படி இப்படிலாம் போயிடுறாரு. ஆனால் ஓபிஎஸ் அங்கே உட்காந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டார். என்னன்னு பண்ணியிருந்தார், ஏகப்பட்ட ஒரு 10 மசோதாக்களை கவர்னர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திரும்பவும் அவங்க அதே மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் ரவிக்கு அனுப்பிச்சி இதுதான் அங்கே நடக்க போகுது. அந்த 10 மசோதாக்களில் ஒரு மசோதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேர் வச்சுருந்தது.
ஜெயலலிதா பேர் வச்சுருந்த இந்த ஒரு விஷயத்தையே இவர் எடப்பாடி பழனிசாமி கவனிக்காமல் அவர் வெளிநடப்பே பண்ணிட்டார். இந்த மசோதா ஆதரிக்கிறாரா ஆதரிக்கலையா அப்படிங்கிறதே தெரியல. உட்காந்து ஓபிஎஸ் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இந்த மசோதா ஒன்று இருக்குது, அதுக்காக நான் மசோதாவை ஆதரிச்சுட்டு வந்துட்டேன், அது எடப்பாடி பழனிசாமி குரூப்புக்கு தெரியாமல் அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லிட்டார். என்னையா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வந்து கலைஞர் சொன்ன சில விஷயங்கள், நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு புக்கை சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டே போயிருக்கிறார். ஆனால் அவர் கலைஞர் போட்டாருக்குல்ல, அதை கையில் எடுத்துகிட்டு போகலாமா, அது வெளியே தெரிஞ்சால் அவமானமாயிடும்ல, மானக்கேடாயிடும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வெள்ளை கவர் போட்டு கலைஞர் படமே தெரியாத மாதிரி நெஞ்சுக்கு நீதி புக்கை சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இது எதுக்கு உனக்கு அந்த புக்கிலேருந்து ஒரு கொட்டேஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த புக்கில் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமே. கலைஞர் புக்கை எடுத்துகிட்டு வரதில் என்ன இருக்குது, தப்பு என்ன இருக்குது? தன்னை கலைஞர் எதிர்ப்பாளர் அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் புக்கிலேருந்து ஒரு கொட்டேஷனை நம்ம சொல்லும்போது கலைஞர் போட்டவன் நம்ம கையில் தூக்குற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காக வெள்ளை கவர் போட்டோம்னா கலைஞர் புக்கை வந்து தூக்குற மாதிரி தெரியாதுல்ல மக்களுக்கு. சட்டமன்றத்தில் ஒருவேளை லைவ் டெலிகாஸ்ட் விட்டாங்கன்னா நம்ம என்னடா அது கலைஞர் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல. ஒன்றும் கிடையாது. அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை பேசியிருக்கலாம். அது எடுத்துகிட்டு வராமல் புக்கே தூக்கிட்டு வந்துட்டார். நெஞ்சுக்கு நீதி புக்கே தூக்கிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த பார்ட்டி சசிகலா வச்ச இந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதிமுக வட்டாரங்களில். இதில் வந்து குறிப்பாக உதயகுமார், டாக்டர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு பாஜக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆளுநருக்கு ஆதரவாக பேசிட்டு வந்திருக்கிறாரு. பயந்தான். ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட புகார்களை திமுக தரப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது ஆளுநர் டேபிளில் இருக்குது. ஆளுநருக்கு எதிராக ஒருவேளை நம்ம பேசிட்டோம்னா அதில் கையெழுத்து போட்டு விட்டார்னா நம்மளை கொண்டு போய் எங்கிட்டாவது புழல்லையோ தீகாரிலையோ தூக்கி போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் தான் அவர் ஆளுநருக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்லங்க, வழக்கில் பார்த்துக்கோங்க. ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் வந்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் போட்டு எங்கள் டைம்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பே பண்ணிட்டார். கும்பலாக கூட்டிகிட்டு வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டார். வெளிநடப்புக்கு அவர் சொன்ன காரணம் போய் அந்த மசோதாவே கவர்னர் வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு. அதுக்கு தான் வந்து திமுக வந்து நேக்காக அதில் ஒரு காயை நவுத்தி வச்சுருந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல, வலுவாக சிக்கிக்கிட்டார். இன்றைக்கி வச்சு சமூக வலைத்தளங்களில் எடப்பாடி பழனிசாமி கிளிகளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஓபிஎஸ் தரப்புக்கு சசிகலா தரப்புக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலை. இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் தெளிவாக சில விளக்கங்களை கொடுத்துட்டாரு. அதே போல் சசிகலாவுக்கு ஆதரவாக பாஜக கை நவுத்துதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஒருவேளை சசிகலாவை பாஜக ஆதரிக்க இறங்கிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலாளர் பதவி காலி ஆகிடும். சசிகலாவை பொதுச்செயலாளர் பதவியில் உட்கார வச்சுருவாங்க. பாஜக நினைக்கிற நபர் வேலுமணியாக இருக்கலாம், தங்கமணியாக இருக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை உதயகுமாராக கூட இருக்கலாம். யாரை வேணாலும் அவங்க கை காட்டி அவங்களுக்கு முக்கியமான பதவியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் சசிகலா கொடுத்துட்டு போகிறாங்க. கட்சி வந்து ஆனால் பாஜக கையில் இருக்குது. ஏற்கனவே பாஜக கையில் தான் அது இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி சசிகலா வச்ச பார்ட்டி தான் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.